தேவனுடைய ஊழியக்காரன் என்று தேவனாலே அழைக்கப்படுகிறவன், விசுவாசிகளின் தகப்பன், என் தாசனாகிய ஆபிரகாம். ஒரு குறிப்பிட்ட சில பேரை தான் தேவன் தாசன்கிற. யோபு, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எசேக்கியா ராஜா, காலேபு, இவங்களெல்லாம் என்னுடைய தாசன் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பேரை தான் தாசன் சொல்லுவாங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை முறை தரிசனமானார் அப்படின்னு எண்ணி பார்க்கும்போது 10 முறை தரிசனமானாரா. கோத்திர பிதாக்களுடைய தகப்பனாக யாக்கோபு இருக்கலாம், ஆனா கோத்திரத்தோட தலைவன் 2 பேரை தான் சொல்லுது வேதம். அது யாருன்னா, முதலாவதாக ஆபிரகாமையும், 2வதாக தாவீதையும் சொல்லுது. கோத்திரங்களின் தலைவன். எபிரேயர் 7:4 படிச்சீங்கன்னா தெரியும். பழைய ஏற்பாடு எப்படி தொடங்குது? ஆதின்னு தொடங்கும். புதிய ஏற்பாடு எப்படி தொடங்குதுன்னா ஆபிரகாம்னு தொடங்கும். பழைய ஏற்பாடு ஆதின்னு தொடங்குது, புதிய ஏற்பாடு ஆபிரகாம் தொடங்குது. சரிங்களா? ஆபிரகாம் அவ்வளவு முக்கியமானவர். மத்தேயு புத்தகத்தை எடுத்து ஓபன் பண்ண உடனே முதல் வார்த்தை ஆபிரகாம் தான் வரும். அவ்வளவு கனம் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்ப நம்ம யாத்திராகம புத்தகத்துல என் தாசனாகிய மோசேன்னு இருக்கும். ஆனா எபிரேயத்துல படிக்கும் போது மோசே ஆகிய என் தாசன் அப்படின்னு மோசேக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. மோசே பேர் முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு. அதே போல புதிய ஏற்பாட்டுல இந்த ஆபிரகாம் பேர் முன்னாடி வரணும்னு ஆபிரகாமின் குமாரனும் அப்படி வரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பரதேசம் சொல்றோம் இல்லையா, இந்த பரதேசுக்கு முதல்ல வச்ச பேரு ஆபிரகாமின் மடி. யாத்திராகமம் 3:15 ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள், 1000 நாமங்கள் இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தோறும் எப்படி வழங்கப்படணும்னா, நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் அப்படின்பார். தேவன் ஏற்கனவே இவருக்கு தரிசனமாயிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் இவருக்கு தரிசனமாயிருக்கிறார். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க மெல்கிசேதேக்க பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுவாங்க. மெல்கிசேதேக்கையும் தரிசித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆபிரகாம் ஊழியக்காரன் சொன்னாலும் சரி, தாசன் சொன்னாலும், தேவனுடைய சிநேகிதன் சொன்னாலும், எவ்வளவு பெரிய சிறப்பான பேர் இருந்தாலும், ஆபிரகாமுக்கு பெரிய சிறப்பான பேர் என்ன தெரியுமா? இயேசு ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அதுதான் ஆபிரகாமுக்குள்ள பெரிய சிறப்பு. இயேசு எப்படி அழைக்கப்பட்டாரா? ஆபிரகாமின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். அது பெரிய சிறப்பு.